நல்லா பேசக்கூடிய பார்த்திபன் சாருக்கு சேஃப்டியாக ஒரு இடம் கொடுத்தீங்க. நான் அங்கே நின்று கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம்னு நினச்சா நீங்கள் சென்ட்ரல் டெக்க வச்சு கொஞ்சம் நடுக்கமாக இருக்குது. பார்த்திபன் எதற்கு வச்சு வெள்ளி விழா கண்டிருக்கின்ற சகோதரர் எழிலுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவிச்சு. எழில் உண்மையாக எழிலானவர், பேருக்கும் பொருத்தத்துக்கும் மிக சரியான நண்பர் எழில். அதாவது ஒரு பாட்டு எனக்கு ஞாபகத்து வரும், தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதுண்டு. அது மாதிரி எழில் தங்கமான ஒரு சகோதரன். எந்த பக்கம் உரசினாலும் தங்கம் தான் தெரியும். ஒரு குறையே இல்லாத ஒரு சகோதரன்னா எழில் தான். துல்லாத மனம் துள்ளும் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் கொஞ்சம் சின்ன கேப்பில் எங்களோட இருந்தார். டைரக்டர்ஸ் யூனியனில் ஒரு பொருளாளராக இருந்தார். ஒரு நாள் ஒரு சின்ன கதை சொன்னார். சார் இது எப்படி இருக்குது சார்னு. சரி, எல்லாமே ரிட்டையர் ஸ்டேஜில் இருக்கும். நான் சொல்கிறது 2010 இருக்கும்னு நினைக்கிறேன். 2010 இல்லை 11 ரிட்டையர் ஸ்டேஜ் மாதிரி ஆகிடுச்சு இல்லையா. யூனியன் வந்துட்டாவே ரிட்டையர் மாதிரி ஆகிடும். அதனால் சரி சும்மா சொல்கிறாருன்னு நினச்சேன். எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது அந்த கதை. மனங்குத்தி பறவைன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது. எழில் ரொம்ப நல்லா இருக்குன்னு. இல்லை சார் சின்னதாக நீங்கள் ஒரு நாள் வாங்க இமான்கிட்ட கூப்பிட்டு போய் ஒரு சின்ன ஒரு சாங் போட்டு காமிச்சார். நான் சொன்னேன், எழில் திஸ் இஸ் த பெஸ்ட் ஃபிலிம், உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு. எப்படின்னா துல்லாத மனம் துள்ளும் படம்லாம் நான் தீபாவளியோ துல்லாத மனம் துள்ளும் இது மாதிரி படம் பிரம்மாண்டமான படங்களை பார்த்துட்டு இது சொல்லி 45வது நாளில் அந்த படத்தோட ஃபஸ்ட் காப்பி ரெடியாக இருக்குது சார், நீங்கள் பாருங்கன்னு சொன்னார். நான் படம் பார்க்கல. ஆனால் படம் ரிலீஸ் ஆகி நான் ஒரு வாரம் கழிச்சு தியேட்டருக்கு போகிறேன். மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அப்போ நான் சொன்னேன், எழில் நீங்கள் கண்டினியூஸாக இதே ஜேர்னலில் நீங்கள் படத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. கண்டினியூஸாக எழில் அது போன்ற படங்களே பண்ணும்போது எனக்கு ஒரு சந்தோஷம்னா, நம்ம கூட இருக்கிற சக இயக்குனர்கள் மறுபடியும் வெற்றியை தொடும்போது நம்ம கூட சொல்லிக்கலாம் இல்லையா, நாங்களும் வெற்றியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கோம், இல்லை நாங்களும் மறுபடியும் படம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி என ஒரு நம்பிக்கையை கொடுத்தவர் கூட எழில். எழில் சார் எப்படின்னா ஏதோ பார்த்திபன் சொன்ன மாதிரி ரொம்ப அமைதியாக, ரொம்ப அவர் வார்த்தையால் சொல்ல முடியாது. அவர் இருக்கிற இடமே தெரியாத இடமா இருக்கும். ஒரு தடவை ஒரு பார்த்திபன் சார் ஒரு சின்ன சிக்கல் வந்தது. பார்த்திபனால அவர் என் எதிரணியில் நிற்கிறார். ஆனாலும் கூட எதிரணியில் சந்தர்ப்பவசத்தால் நிற்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அந்த நட்புக்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவளை யார் எதிர்த்தாலும் யார் ஆதரித்தாலும் அதை பற்றி பெறும் அந்த உண்மைக்கு எடுத்துக்காட்டாக அந்த உண்மையான மேடையில் உண்மையான மனிதனாக நிற்கும்போது எழிலை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி இந்த மேடையில் நிற்கும்போது நான் கேட்டேன், அதுக்குள்ளே 25 வருஷம் ஆகிடுச்சா எழில்னு. பார்த்திபன் சொன்ன மாதிரி தான், பக்கத்தில் இருக்கிறவருக்கு நம்ம வயசு தெரியல, நம்ம குழந்தைங்களை பார்த்தா தான் நமக்கு வயசானது தெரியுது. அது மாதிரி வெள்ளி விழா படங்களை கொண்டாடலாம். வெள்ளி விழா ஆண்டு கொண்டாடும் போது அடடா எழில் இவ்வளோ வயசாகிடுச்சா, இவ்வளோ நாள் ஆகிடுச்சா அவங்களுக்குன்னு. ஆனால் அந்த படம் இப்போ எடுத்திருக்க படம் என்கிட்ட ஒரு சின்ன ஷோ காமிச்சார், சின்ன ஷோ ரீல் மாதிரி காமிச்சார். நிச்சயமாக இந்த படம் எல்லா ட்ரெண்டையும் மீறி ஒரு படமாக இருக்கும். அதில் ஏதாவது பாலிடிக்ஸ் இருக்கா, இல்லை காமெடி இருக்கா, இல்லை கதை இருக்கா, எதுவுமே சொல்ல முடியாத ஒரு ஜேர்னரில் அந்த படம் வந்தது. நான் கேட்டேன், எழில் சார் எப்படி எழில் இதை எப்படி யோசிச்ச நீ? ஒரு ஜேர்னர்லேருந்து இன்னொரு ஜேர்னர் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ ஆனால் காமெடி மாதிரி இருக்கிற சின்ன ஒரு பாலிடிக்ஸை வச்சு அரசியலே காமெடியாக அதில் சித்தரித்து யார் மனசு நோக்காமல், அதாவது பார்க்கும்போது எல்லாம் சிரிப்பாங்க, ஆனால் அவங்கள தான் சொல்கிறேன்னு அவங்களுக்கு தெரியாது. அது மாதிரி அந்த படத்தில் எல்லாரையுமே சொல்கிற மாதிரி இருக்கு. அந்த சில நேரங்களில் பார்க்குறவங்க நம்ம ஒரு படம் பண்ணும்போது அரசியல்வாதிங்க கோவப்படுவாங்க, நீ என்ன தான் சொன்னியா இல்லை பண்ணியான்னு கோவப்படுவாங்க. இந்த படம் எப்படின்னா எழிலோட புத்தாலத்தம் என்னென்னா, அந்த படம் பார்க்கும்போது யாரை சொல்கிறோமோ அவங்களும் சேர்ந்து சிரிப்பாங்க. ஜனங்களுக்கு தெரியணும் இவங்கள தான் சொல்கிறான்னு, ஆனால் சிரிக்கிறவங்களுக்கு தெரியாது தங்களாக தான் சொல்கிறான்னு. அது ஒரு வகையான விமர்சனம். இந்த படம் நிச்சயமாக விமல் வாழ்க்கையில் இந்த படம் இன்னொரு மைல் ஸ்டோனாக இருக்கும். விமலுக்கு ஒரு மிகப்பெரிய லைஃபாக இருக்கும். பார்த்து சொன்ன மாதிரி இது ஒரு இன்ஃபினிட். அவர் எழிலோட வெற்றி பயணம் முடிவில்லாதது. அந்த முடிவில்லாத வெற்றி பயணத்தில் பங்கு கொள்கின்ற இன்ஃபினிட்டோட தயாரிப்பாளருக்கும் அதனுடைய சக நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தனிப்பட்ட முறையிலும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தினுடைய தலைவருங்க முறையிலும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பிலும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க எழில், வாழ்க எழில், வாழ்க எழில். தேங்க்யூ ஸோ மச் சார்.